என் தங்கமே, இந்த கருப்பன் உனக்கு தேடி வந்து கொடுக்கின்ற அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே. என் பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. என் குழந்தையே, உனக்கு இன்று ஒரு பெண்ணிடத்திலிருந்து மிக பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது. இந்த பெண்ணானவள் இந்த மார்கழி மாதத்தினுடைய முதலாவது நாளில் உனக்கு இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்கின்ற முடிவோடு உன்னை தேடி வருகிறாள். நாம் உதவிக்காக ஏங்கி நிற்கின்ற இந்த நேரத்தில் தானாகவே ஒரு உதவி உனக்கு கிடைக்கிறது என்றால் எக்காரணம் கொண்டும் அதை விட்டுவிடக்கூடாது. அந்த உதவியை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் இன்று உன் கருப்பன் நான் சொல்வதை கேட்டு உனக்கு உதவி செய்ய வரக்கூடியது யார் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அவரினுடைய உதவியை தட்டாமல் பெற்றுக்கொள். ஒரு பெண்ணின் உதவியால் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடக்கூடாதல்லவா? நல்லதை நடத்திவிட உன் அப்பன் தயாராகிவிட்டேன். உனக்கு உதவியை செய்வதற்கும் இந்த பெண் தயாராகிவிட்டாள். இதற்கு மேலும் இதை நினைத்தும் வருத்தப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் வேதனைப்படக்கூடாது. நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்கு ஒரு பொழுதும் கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதற்கு தலையசைத்து விடாதே. எல்லாவற்றையும் கடந்து உனக்கான வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்க தயாராகி விட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, இந்த கருப்பனின் வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு மிக பெரியதொரு மாற்றத்தை கொடுக்கும். நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் மீட்டு உன் கைகளில் தந்துவிடும். இழந்து விட்டதாக நினைத்த ஒரு சந்தோஷத்தை நீ மீண்டும் முழுமையாக பெறப்போகின்றாய். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வேதனைகளை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இன்றோடு இந்த பிரச்சனை முடிந்துவிடும், நாளையோடு முடிந்துவிடும் என்று நீயும் நாட்களை நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றாய். நாட்கள்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறதே தவிர பிரச்சனைகள் நகர்ந்த பாடில்லை. பிரச்சனைகள் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்வது, ஏது செய்வது என்று யோசிக்கும் முன்னமே பல துன்பங்கள் உன்னை கடந்து போய் கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் தாண்டி ஏதாவது ஒரு உண்மை நம் வாழ்க்கையில் இருக்காதா, நமக்கு சட்டென்று ஒரு முடிவை கொடுத்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இந்த கருப்பன் உனக்கான உதவியை இந்த பெண்ணிடத்தில் இருந்து பெற்றுத்தர வந்திருக்கின்றேன். என் தங்கமே, கருப்பன் அமைதியாக பேசுகிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பொறுமையை கடைபிடித்தால் மட்டும்தான் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொடுக்க முடியும் என்ற எண்ணம் உன் அப்பனுக்கு வந்துவிட்டது. ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ இங்கு எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. அதனால் எல்லாவற்றையும் பரந்த மனப்பான்மையோடும் தெளிவான சிந்தனைகளோடும் அமைதியாகவும் பொறுமையாகவும் உனக்கு பெற்று கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். எப்பொழுதுமே நம்மை சுற்றி கெட்ட விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்குமா என்று எண்ணுகின்ற உன்னுடைய மனநிலை இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகின்றது. உன்னை சொல்லி எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்கள் அப்படிப்பட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு அப்படிப்பட்ட சோதனைகளைத்தான் இத்தனை நாளும் காண்பித்து கொடுத்தது. ஆனால் இனிமேலும் இப்படியே இருக்காது. ஏனென்றால் உன் அப்பன் நான் இருக்கிறேன் எனும் பொழுது, நான் உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்கிறேன் எனும் பொழுது, இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். உன்னுடைய ஒட்டுமொத்த துன்பங்களுக்கும் உனக்கான தீர்வை கொடுக்க வேண்டும். எதை நினைத்து கொண்டு நீ கண்ணீர் வடித்தாலும், எந்த விஷயம்
உன் மனதில் சோதனைகளை உருவாக்கினாலும் அந்த விஷயத்திற்கான தீர்வை நீ பெற்றுவிட்ட பிறகுதான் அடுத்ததை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது. நல்ல சூழ்நிலைகள் உனக்கு உருவாகிவிட்டது. உன்னை சுற்றியிருந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகிவிட்டது. மனதிற்குள் இருக்கின்ற கண்ணீரையும் கவலையையும் நிறுத்திவிட்டு, கருப்பன் சொல்வது போல உன் மனது நிறைவான மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ இப்பொழுதே தயாராகிவிடு. யாருக்கும் யாரை பற்றியும் இங்கு கவலை இல்லை. எப்பொழுது தெரியுமா கவலை வருகின்றது? இன்னொருவர் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு அந்த கவலை வந்து விடுகின்றது. எப்படி இவர்கள் சிரிக்கின்றார்கள்? இவர்கள் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடந்தது? இவர்கள் எப்படி நினைத்ததை எல்லாம் முடித்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள் கவலை வந்து விடுகின்றது. இது போன்ற எண்ணங்களோடு இருக்கின்ற மனிதர்களைத்தான் உன்னை சுற்றி நீ வைத்திருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் தவறானவை. அடுத்தவர்களை பற்றி இவர்கள் சிந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மிகவும் மோசமானவை. எப்படியாவது மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் இன்று இந்த கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியின் மூலமாக எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையின் ஓர் உச்சத்தை தொட்ட மனநிலைக்கு நிச்சயமாக நீ வந்து விடுவாய். உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு எதற்காக உனக்கு இதை செய்தோம் என்று நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு தெய்வம் மிகப்பெரிய சோதனையை கொடுத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சோதனையை இந்த பெண்தான் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றாள். அவள் யார் தெரியுமா? என் பிள்ளையை, நீ வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த வராகி. வராகியானவள் உன்னை ஆட்டி வதைத்த சில மனிதர்களை துவம்சம் செய்து விட்டாள். அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட்டாள். இனி உன் பக்கம் கனவிலும் திரும்பி பார்க்க முடியாதபடிக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சோதனைகளை கொடுத்து விட்டாள். அது மட்டுமல்ல, இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களுக்கு உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போவதாக இந்த கருப்பனிடத்தில் வாக்குறுதியையும் கொடுத்திருக்கிறாள். அதனால் உன்னை தேடி வந்த இந்த பெண் தெய்வம் என்பதனை புரிந்து கொண்டு, எதிரிகள் இந்த வராகியை கண்டால் கை நடுங்கி ஓட்டமெடுக்கின்ற நேரத்தில் உனக்கு ஒரு உதவியை செய்ய தானாகவே வந்திருக்கிறாள் என்றால் அந்த தெய்வத்தை என் பிள்ளை நீ கையெடுத்து வணங்கு. அவளின் அன்பும் அருளும் என்றும் உனக்கு நிலையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒரு தெய்வத்திடமிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி இருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இந்த பெண் செய்த விஷயத்தினால் இனி உன் வாழ்க்கை என்றுமே உனக்கு நீ கேட்ட அற்புதத்தை உன் முன்னால் நடத்தி கொடுக்கும். எதிரிகளும் துரோகிகளும் உன்னை விட்டு அழிந்து விட்டார்கள். துரோகம் செய்தவர்கள் இன்னொரு துரோகத்தால் அழிந்து போவார்கள். இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. அதனால் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று யாரும் இல்லை என்று நினைப்பதை விடுத்து உனக்காக இருக்கின்ற இந்த கருப்பனும் இப்பொழுது உனக்கு உதவி செய்ய வந்திருக்கின்ற இந்த வராகியும் எந்நாளும் உன்னோடு இருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு சந்தோஷம் இப்பொழுது உன் கண் முன்னால் தெரிய வந்திருக்கின்றது. நடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு நடக்கப் போகின்ற விஷயங்களை மட்டும் தெளிவில் கொண்டு எப்பொழுதுமே உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிரு. நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.